அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் யோகா மோகன். இன்றைக்கு நான் சூரிய நமஸ்காரம் செய்வது அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, குட் மார்னிங் எவ்ரிபடி. டுடே ஐ எம் கோயிங் டு நியூ எக்ஸசைஸ். நேம் ஆஃப் தி எக்ஸசைஸ் இஸ் சூரிய நமஸ்காரம். ஓகே, நாங்கள் அதுக்குள்ளே போவோம். இந்த சூரிய நமஸ்காரம் செய்கிறதுக்கு முன்னுக்கு இதை எப்படி ஸ்லோவான முறையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்கிறன்ற விஷயத்தை முதல்ல உங்களுக்கு நான் காட்டித்தரேன். அதுக்கு பிறகு ஸ்பீடாக ஒரு சுற்று செஞ்சு தரேன். ஓகே, இப்போ நாங்கள் யோகா மேட்டில் முன்னுக்கு போயிட்டு ஒரு இடவழி கொண்டு விட்டுக்கொள்ளணும். இப்படி அதுக்கு பிறகு நேரா நின்று முள்ளந்தண்டு கழுத்து நேர் நிமிந்த நிலையில் இப்படி இருக்கணும். ஒரு ஆழமான மூச்சு முழுவதும் வெளியே. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு முழுவதும் வெளியே. இப்போ ஒரு ஆழமான மூச்சு எடுத்துக்கொண்டு கைகூப்பிய நிலை, பின் வளைந்த நிலை, முன் வளைந்த நிலை, வலது கால் பின்னோக்கி, இடது கால் பின்னோக்கி, முழங்கால் நெஞ்சு நாடி, கோப்ரா, மவுண்டன். வலது கால் முன்னோக்கி, இடது கால் முன்னோக்கி, பின் வளைந்த நிலை, நேர் நிமிர்ந்த நிலை. இது சூரிய நமஸ்காரத்துல வலது பக்க காலுக்கு நாங்கள் செஞ்சிருக்கோம். ஆனால் இந்த பக்கம் திரும்பி செய்கிறேன். இடது பக்க காலை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் திரும்பி இந்த பக்கத்துல செய்யறேன்னா, அதே மாதிரி யோகா மேட்ல முன்னுக்கு வரணும். ஒரு இடவழி ஒன்று விட்டுக்கொள்ளணும். ஒரு ஆழமான மூச்சு முழுவதும் வெளியே. ஒரு ஆழமான மூச்சு எடுத்துக்கொண்டு கைகூப்பிய நிலை, பின்வளைந்த நிலை, முன்வளைந்த நிலை, இடது கால் பின்னோக்கி, வலது கால் பின்னோக்கி, முழங்கால் நெஞ்சு நாடி, கோப்ரா, மவுண்டன், இடது கால் முன்னோக்கி, வலது கால் முன்னோக்கி, பின்வளைந்த நிலை, நேர் நிமிர்ந்த நிலை. ஓகே, இது ஒரு சுற்று வலது கால் இடது காலுக்கு செய்ய வேண்டிய யோகாசன பயிற்சி சூரிய நமஸ்காரம். இதை நாங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஸ்லோவாக செஞ்சு காட்டணும். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடாக ஒரு சுற்று செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் காலையில் காலையில் இல்லாட்டி பின்னேரம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளேயோ, இல்லை பின்னேரம் 5 மணிலேருந்து 6 வேளைக்குள்ளேயோ இந்த சூரிய நமஸ்காரத்தை கட்டாயம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களோட உடல்ல ரத்தோட்டங்கள் சீராக இருக்கும். உடல் உள்ளுறுப்புகள் நல்ல சீராக இயங்கும். ஒரு அற்புதமான ஒரு ஆசனம் இது. மற்றது இது அறுவை சிகிச்சை செஞ்சாக்களாரும் இது செய்யக்கூடாது. வயோதிபர்கள் செய்யக்கூடாது. இரத்த அழுத்தம் கூட இருக்கிறார்கள் இது செய்யக்கூடாது. என்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால அது அவங்க மட்டும் செய்யக்கூடாது. மற்ற மாணவர்கள், இளைஞர்கள் இவங்க கட்டாயம் இது செய்யலாம். அன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஸ்பீடா இது செஞ்சு காட்டுறேன்னா, கைகூப்பிய நிலை, பின்வளைந்த நிலை, முன்வளைந்த நிலை, வலது கால் பின்னோக்கி, இடது கால் பின்னோக்கி, முழங்கால் நெஞ்சு நாடி, கோப்ரா, மவுண்டன், வலது கால் முன்னோக்கி, இடது கால் முன்னோக்கி, பின்வளைந்து,
நேர் நிமிர்ந்த நிலை. அடுத்த பக்கம் கைகூப்பிய நிலை, பின்வளைந்த பின்வளைந்த நிலை. இடது கால் பின்னோக்கி, வலது கால் பின்னோக்கி, முழங்கால் நெஞ்சு நாளை கோப்ரா மவுண்டன். இடது கால் முன்னோக்கி, வலது கால் முன்னோக்கி, பின்வளை நேர் நிமிர்ந்த நிலை. இவ்வளவு. இப்ப நீங்க நான் ஸ்பீடா செஞ்சதையும் ஸ்லோவா செஞ்சதையும் பார்த்துனீங்க. நான் சூரிய நமஸ்காரம் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இன்னொரு ஆசனத்துல சந்திப்போம்.